ரிச் ஸ்ட்ரீட் ஏதாவது நான் இனிமே ரிச் ஸ்ட்ரீட்க்கு வர மாட்டேங்க. வாழ்க்கையில் இனி ரிச் ஸ்ட்ரீட் வர மாட்டேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான், அவர் பேர் எனக்கு தெரியாது, அவரோட சேனல் பேர் ஏட்டு. அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டில் அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு மதர் போர்டு போச்சா இல்லை பேட்டரி போச்சான்னு செக் பண்ணுறதுக்காண்டி போறாப்ல பேட்டரி வாங்குறது. அவர் அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சில கஞ்சா குடிக்கி தற்கொலை பயலுக அவரை மடக்கி கையில் வச்சிருந்த கேமராவை பிடிங்கி அவரை ரேகிங் பண்ணி கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்கு. இதை பற்றி நிறைய பேர் என்னை பேச சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் பேசாமல் விட்டுருந்தேன். அவர் அந்த வீடியோவை வெளியிட்டு 1 நாள் 2 நாள்லயே அந்த 3 கஞ்சா குடிக்கையிலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேச தேவையில்லைன்னு தான் விட்டுருந்தேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இன்னொன்று பேசணும்னு தோணுது. அந்த பிரச்சனையை பற்றி இல்லை, அவர் எவ்வளவோ வீடியோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை பத்தி எல்லாம் போட்டிருக்காப்ல. அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச வீடியோ எது அப்படின்னு பார்த்தோம். நம்ம இளைய சமுதாயத்துக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பாப்ல, தரமான வீடியோ. அதுக்கு மேல படிப்பு எவ்வளவு முக்கியம்னு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்ப இந்த கஞ்சா குடிக்க பண்ணதையும் எஜுகேஷன் பத்தி இவர் பேசினதையும் லிங்க் பண்ணி பேசுறேன். அது இல்லாம போனா என்ன ஆகுன்றதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். நாலேஜ் இல்ல நீங்க பாப்பீங்களா? நான் பேசணும்னா இங்க மண்டையில இருந்தா தான் பேச முடியும், வாயில இருந்து வரும். மண்டையில இருந்தா நான் படிக்கணும்.